Hello students, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.19ல first question பார்க்குறோம். question என்னன்னா find the order of the product matrix AB if. அதாவது product matrix AB ஓட order வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ first subdivision பாருங்க. order of A matrix வந்து என்ன கொடுத்திருக்காங்க 3 cross 3. அதே மாதிரி இப்போ B matrix ஓட order என்ன கொடுத்திருக்காங்க 3 cross 3. இப்போ எந்த ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும்போது ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபியோட ஆர்டர் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா 3 cross 3. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் நம்ம எடுத்து எழுதுவோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் என்ன 4 cross 3. ஆர்டர் ஆஃப் பி மேட்ரிக்ஸ் என்ன 3 cross 2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் சேமான்னு பார்க்கணும். சேம் தான். அப்போது 4 cross 2 தான் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபியோட ஆர்டர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து என்ன 4 cross 2. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து என்ன 2 cross 2. ஏன்னா இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபியோட ஆர்டர் வந்து என்ன 4 cross 2. அதாவது இந்த ரெண்டு வேல்யூஸ். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன 4 cross 5. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன 5 cross 1. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கா? அப்போது 4 cross 1 தான் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபியோட ஆர்டர். அடுத்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன 1 cross 1. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன 1 cross 3. இந்த ரெண்டு வேல்யூஸும் சேம். ஸோ அப்போது ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபியோட ஆர்டர் என்ன 1 cross 3. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆர்டர் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷன். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் பி cross q, அதாவது p rows and q columns, and b is of order q cross r, அதாவது q rows and r columns, what is the order of ab and ba? இப்போ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்க p cross q. அதே மாதிரி பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்க q cross r. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் ஆஃப் ஏபி மேட்ரிக்ஸ் வந்து பார்க்கணும். அப்போது ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் பி மேட்ரிக்ஸ், ஸோ இது ரெண்டுத்தோட ஆர்டர்ஸும் எழுதிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலான்னு பார்க்கணும். ஈக்குவல் தான். அப்போது p cross r தான் ஏபி மேட்ரிக்ஸோட ஆர்டர். இப்போ அடுத்து பிஏ மேட்ரிக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் எழுதிக்கலாம் q cross r. அடுத்து ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன p cross q. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலான்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இல்லை, ஏன்னா இது r இது p. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் பிஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து நாட் டிஃபைன்ட். அப்போது த ஆர்டர் ஆஃப் பிஏ மேட்ரிக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ இதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட சொல்யூஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.